ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. கீர்த்தி ஆசாத் பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினால் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் செய்த குற்றம் என்ன? கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டார். என்ன கட்சி விரோதம் என்று அவரே கேட்கிறார். நான் என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு 2009 இருந்து அவர் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன்ல, டெல்லி கிரிக்கெட் சங்கத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அப்போது தலைவராக இருந்தவர் அருண்ஜேட்லி அவர்கள், பாஜகவுடைய மத்திய அமைச்சராக இன்று இருக்கக்கூடிய நிதியமைச்சராக அருண்ஜேட்லி அவர்கள் என்று 2009 இருந்து எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போது மீண்டும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகமான முரண்பாடாக வந்து டெல்லியுடைய முதலமைச்சருடைய அலுவலகத்தில் ரெய்டு நடந்த போது அந்த பிரச்சனை இரண்டாம் கட்டமாக தற்போது பூதானம் ஒடித்தது. அப்போது நான் ஏற்கனவே இதைத்தான் சொல்லி வந்தேன் என்று ஒரு வார்த்தை சொன்னார் கீர்த்தி ஆசாத். உடனடியாக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஊழல் நடந்தது டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன்ல, அப்போது தலைமை வகித்தவர் அருண்ஜேட்லி என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர் இடைநீக்கம் செய்யப்படுவாரே. ஆனால் இதுவரை காங்கிரஸ் கட்சி மீதும் மற்றவர்கள் மீதும் பாஜக சொல்லிக் கொண்டிருந்த ஊழல் புகாருக்கான தார்மீகம் பாஜக தொடர்கிறதா? இதைப்பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சி விவாதிக்கிறோம் நிகழ்ச்சி. இந்த நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு நாராயணன் தான் கேட்க விரும்புகிறேன். யோகி ஆதித்யநாத், நிரஞ்சன் ஜோதியிலிருந்து, மகேஷ் சர்மாலிருந்து நிறைய பேர் கான்ட்ரவர்சியலான கருத்துக்கள் எல்லாம் சொன்ன போது அதெல்லாம் தப்புதான் இந்த விவாதத்திலையும் பல இடங்களில் நீங்களே சொல்லியிருக்கீங்க, நாங்க மறுக்க சொல்லியிருக்கீங்க, கூட்டு கண்டிச்சோம் சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் கூட சஸ்பெண்ட் செய்யப்படல. தேச விரோதமாக தேச பிரிவினைக்கு தூண்டும் விதமான கருத்துக்களை சொன்ன போது கூட அவர்கள் கண்டிக்கப்பட்டாத சொன்னீங்களே தவிர தண்டிக்கப்படல. என்ன பாவம் செஞ்சாருன்னு கீர்த்தி ஆசாத் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கார் கட்சியிலிருந்து. அவரே கேட்கிறார், நான் என்னங்க ஆன்டி பார்ட்டி விஷயம் செஞ்சேன்னு சொல்லுங்க. தேச விரோதமாக தேசத்திற்கு எதிராக பேசியவர்களை கண்டித்திருப்பார்கள் ஒரு சில வார்த்தைகளால். அதற்காகத்தான் கண்டித்தோமே தவிர பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் யாருமே தேச விரோதமாக தேச துரோகமாக பேசுபவர்கள் கிடையாது. முதல்ல கண்டிக்கிறனாலே பாராட்டுறது இல்ல, அதாவது பாராட்டுறது. அதுதான் இன்னைக்கு அருண்ஜேட்லி கூட சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான சார்ஜஸ்ல கூட அந்த வார்த்தை பிரயோகங்கள், அதுதான் அவருடைய பிளாக்ல இன்னைக்கு இருக்கிறார். இதுல குறிப்பா இந்த கீர்த்தி ஆசாத் விஷயத்துக்கே நான் வரேன். அதுல தெளிவா சொல்லிருக்கிறாங்க, பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியே. இன்னைக்கு என்டிடிவி ஆக்சஸ் பண்ண அந்த சஸ்பென்ஷன் லெட்டர்னு ஒண்ணு நான் படிச்சேன், அதை பார்த்து தான் நான் சொல்றேன். அதுல கடந்த சில மாதங்களாகவே இது போன்று நீங்கள் பேசி வருகிறீர்கள். அதே போல அவர் சில மீடியாவுக்கு கொடுத்த சில பேட்டிகள் அது தவறானவைதான், அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. ஏன் என்ன பேட்டி கொடுத்தாரு தவறு சொல்லுங்க. இல்ல, அதாவது ஏற்கனவே இந்த அருண்ஜேட்லி விவகாரமானது, அதாவது டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன் விவகாரமானது 2013 அன்றைக்கு இருந்த மத்திய அரசு, காங்கிரஸ் அரசு நியமித்த சீரியஸ் பிராட் அந்த அமைப்பானது தெளிவாக விசாரித்து அருண்ஜேட்லி அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது. தவிர ஒருவேளை என கீர்த்தி ஆசாத் வந்து டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன்ல வந்து he wanted to become the president, இதெல்லாமே ஒரு கட்சியில இருக்காங்கன்றதுக்காக அவங்க வந்து விட்டு கொடுத்து போகணுன்றது கிடையாது. அது வேற, இது வேற. இந்த விஷயத்துல விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் என்று சொன்னால் சரி, அல்லது இவரை கூட்டு பேசாதீங்கன்னு சொல்லி இருந்தா சரி. இவர் இந்த பிரச்சனையை முன்னாடி எழுப்பல, 2009 இந்த பிரச்சனை எழுப்பி வச்சிருக்காரு. அப்ப அவர் கூட்டு கண்டிச்சிருக்கலாம், சொல்லிருக்கலாம். தாண்டி சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை நீங்க ஊழல் புகார் சொல்லும் போது அந்த அமைச்சர் வெளியேறணும். இல்ல, நீங்க அஸ்வினி குமார்ல இருந்து மற்றவங்க எல்லாம் யார் எந்த குற்றம் நிரூபிக்கப்படல, உடனே பதவி விலகணும். யாரு? அப்ப காங்கிரஸ் பதவி விலக வேணும் நிர்பந்தம் பண்ணீங்க. இன்னைக்கு ஊழல் புகார் சொன்னவங்க பதவி நீக்கப்படணும். இல்ல, நீங்க மறுபடியும் பாண்டே இந்த விஷயத்துல நீங்களே ஒரு இதுக்குன்றான பதிலையும் சொல்லிருக்கீங்க. 2009 இருந்து அப்படின்னு சொல்றீங்க. இது 2013 மத்திய அரசு விசாரித்து இதுல அருண்ஜேட்லிக்கு ஊழல் என்பதோடு மட்டுமல்ல, ஒரு விரிவான அறிக்கையும் அந்த மத்திய அரசு, காங்கிரஸ் அரசை சமர்ப்பித்திருக்கிறது. இதுதான் பிரச்சனையே. அப்போ முடிந்து போன ஒரு விவகாரத்தை இவர்களுக்கு பிஜேபி அரசாங்கம் வந்து அருண்ஜேட்லி சரியானவர் அப்ப சொல்லல. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது தீர விசாரித்து அதற்காக பல நபர்களை நியமித்து இவர் மீது தவறில்லை என்று சொல்லியதன் அடிப்படையில் அதுக்கு பிறகும் கூட கீர்த்தி ஆசாத் ஒரு இந்த நாட்டிலே அருண்ஜேட்லி மீது நடத்தப்பட்டது நீதி விசாரணையா? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதா? கோர்ட்டுக்கு போல. ஏன்னா அதுதான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது அவர் வந்து மிக தெளிவாக அன்னைக்கு 2012 என்ன குற்றச்சாட்டு இருந்துச்சோ அதே குற்றச்சாட்டு தான் இப்பயும் வைக்கிறாங்க. ஆமாங்க, விசாரிக்கிற வரைக்கும் அதான் வைப்பாங்க. என்ன விசாரிச்சுதான் சொல்லிட்டாங்க. யாரு விசாரிச்சா? போலீஸா, சிபிஐ, டிபார்ட்மெண்டா, மத்திய அரசாங்க அமைப்புங்க.
அரசமைப்பு தான் விசாரிச்சிருக்குது. இல்லங்க, ஒரு மினிஸ்ட்ரியில வரக்கூடிய திரு நாராயணன் உங்களுக்கு அழகா தெரியும் எப்படி ஒரே கட்சியை சேர்ந்த 2 பேர் கிரிக்கெட்டுக்காக மல்லு கட்டி கொண்டிருக்கிறார்களோ இந்த பிரச்சனையில பல கட்சிகளை சேர்ந்த ராஜீவ் சுக்லா கிரிக்கெட்டுக்காக உடன்பட்டும் இருக்கிறார்கள். அரசியல் எதிர்ப்புமா இருக்கக்கூடியவர்கள் கிரிக்கெட்ல ஒரே பதில இருக்காங்க. சோ அவர் இவர் விடுவிச்சிட்டாருங்க நம்ம சொல்ல முடியாது. நான் கேட்கறது இப்ப ஒரு ஊழல் சொல்றோம் சார். சரி, அப்ப உங்களுக்கு கிரிக்கெட் பிசிசிஐ குள்ள நடந்த ஊழலை கூட நீதிமன்றம் தான் கையில் எடுத்தது. உங்களுக்குள்ள விசாரணை சார், நீங்க படிக்கன்னு சொல்ல. அப்ப நீதிமன்ற விசாரணைக்கு உடன்படாமல் குற்றச்சாட்டை சொன்ன இல்லைங்க, நீங்க தப்பா சொல்றீங்க. நீதிமன்ற விசாரணை எங்க நடந்துச்சு? நடத்துங்க. யார் நடத்தணும் சார்? குற்றமற்றவர்னு ஒரு காங்கிரஸ் அரசு சொல்லிடுச்சு. அப்போ இவரே போய் அதனாலதான் அவர் இப்ப அவதூறு வழக்கு போட்டிருக்கிறாரு. இப்போ இவங்க நீதிமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிரச்சனையில ட்வீட் வந்த உடனே, இந்த பிரச்சனை வெளிச்ச உடனே ஒரு ட்வீட் பண்றார். அத்வானி எப்படி அப்பழுக்கற்றவராக வெளியே வந்தாரோ அதே மாதிரி அருண்ஜேட்லி வருவார். உங்களுக்கு தெரியும் வரலாறு. ஹவாலா குற்றச்சாட்டு LKAங்கிற 3 எழுத்து ஒரு டைரியில இருந்ததுக்காக, LKங்கிற எழுத்து டைரியில இருந்ததுக்காக அத்வானி அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சார். அவர் காசு வாங்கினா வச்சார், யாருமே போல. ஈவன் பிஃபோர் ஃபைலிங் தி FIR அவர் வெளியே போனார். இப்ப இவர் செஞ்சிருக்கான்னு ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அப்போ நரேந்திர மோடி அருண்ஜேட்லியை ராஜினாமா பண்ண சொன்னாருன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. அப்படி இல்ல, நீங்க சொல்லுங்க. அதனாலதான் அத்வானி அவர்கள் செய்ததை விட ஒருபடி மேலே போய் அவதூறு வழக்கு தொடுத்து இவங்க யாருமே நீதிமன்றத்துக்கு போகல. ஏனென்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு இவர்கள் சென்றால் இந்த வழக்கு பொய்த்துவிடும் என்று தெரிந்து அவங்க பயந்து போய் கெஜ்ரிவாலும் மத்தவங்களும் போகல. ஆனா ஜெட்லியே போயிருக்கிறாரு. நான் என்னை அவதூறு செய்கிறார்கள் சொல்லி அவர் போயிருக்கிறாரு. உங்களுக்கு பதில் யோசிக்கிறதுக்கான நான் சந்தர்ப்பம் கொடுக்கிறேன், நேரம் கொடுக்கிறேன். நீங்க அவர்கிட்ட போயிட்டு நான் வந்துடுறேன். இவர் செஞ்ச தவறுங்கிறக்கா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாருன்னு இவருக்கு நேரடியாக ஆதரவு தரக்கூடிய சத்ருகன் சின்ஹா மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? இவருக்கு நேரடியாக ஆதரவு கொடுக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி மீது ஏன் கை வைக்கவில்லை? அவர் மேல கை வச்சா கைவிட்ட தெரியும். உங்களுடைய 2 விஷயங்கள். அவர் திரும்ப ஏதோ காங்கிரஸ் அரசு இன்வெஸ்டிகேட் பண்ணி கிளீன் சீட் கொடுத்தேன்னு. முதல்ல சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் இரண்டாவதாக ஒரு இன்டர்னல் என்கொயரி டெல்லி கிரிக்கெட் கிளப்ல நடந்தது. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க தேர் இஸ் a சீரியஸ் irregularities சொல்லிருக்காங்க. அப்புறம் ஒரு கோர்ட்டே கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிச்சு. அந்த கமிஷன்லயும் ரொம்ப தெளிவாக சொல்லிருக்காங்க ஃபைனான்சியல் irregularities இருக்குதுன்னு. அப்புறம் இன்கொயரி கமிட்டிஸ் ரிப்போர்ட் ஆன் டெல்லி கவர்மெண்ட் 15/11/2015 ஒரு இந்த ஹேஸ் எக்ஸாமின் 3 ரிப்போர்ட்ஸ். இது 3ஐயும் பார்த்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க பொருளாதார அடிப்படையில் irregularities நடந்திருக்குன்னு. ஆனா அருண்ஜேட்லி இதுல ஊழல் பண்ணாம எங்கேயுமே இல்ல. நான் பேச முட்டீங்கன்னா அவருடைய நேரத்தில் இல்ல அவரை கிராஸ் பண்ணும்போது நீங்க ஆனந்தமா பாத்தீங்க. உங்களை கிராஸ் பண்ணும்போது நீங்க நேரம் போகுதுன்னு சொல்றீங்க. நான் சொன்னேன் பிரதமர் மன்மோகன் சிங் மீது நிலக்கரி ஊழல் வழக்கு சொல்லப்பட்ட போது அவர் காசு வாங்கினார்னு யாரும் சொல்ல. அந்த irregularities அவர் அந்த துறையுடைய அமைச்சர் பொறுப்பா ரிசைன் பண்ண சொன்னாங்களா? அவங்க ஒரு நிமிஷம் நான் சொல்ல முடியும். ஆமா நான் சொல்ல கேள்வி முடிச்சிடுறேன். நிறைய மன்மோகன் சிங் காசு ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதான் அவர்கிட்ட கேட்டேன். நான் இந்த பக்கம் வர்றேன். எந்த பக்கம் வேணாலும் மக்கள் எந்த பக்கம் இருக்காங்கன்னு பாருங்க. இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னு, நிலக்கரி துறையில பொறுப்பு அவர் வகிச்ச போது அந்த முறை நடந்துச்சு. மன்மோகன் சிங் காசு வாங்கினதா யாரும் சொல்லல. ஆனா அதுக்கான விசாரணைக்கு அவர் உட்படுத்தப்பட்டார்ல. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப அவர் காசு வாங்கினா எங்க புகார் இருந்திருக்கான்னு கேட்டீங்க. இல்ல நான் ஒண்ணு அது நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னே வந்துடுறீங்க. 16,000 ரூபாய்க்கு லேப்டாப்ப ஒரே ஒரு நாள் வாடகை கொடுத்தது யாருடைய தலைமையில் இருக்கு? இதை விடுங்க. அவருடைய சொந்த மகளை ஹாக்கி அசோசியேஷனுக்கு அட்வொகேட்டா நியமித்தது யார்? அது என்ன சொல்றாங்க? அதாவது அவங்களுடைய ட்வீட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கு. அவருங்க இந்த ஜெய்ட்லி மகளுக்கு கொடுக்கப்பட்ட ஃபீஸ், இந்தியாவில் கொடுக்கப்பட்ட ஃபீஸ்ல 2% சொன்னாங்களே ஒழிய எத்தனை லட்சம் எத்தனை கோடி என்ற செய்தியை ஏன் அதை சொல்ல விடுறாங்க சொல்லவில்லை என்று புரியவில்லை. மொத்தத்தில் அவர் தன்னுடைய மகளுக்கும் அவர் பொறுப்பில் இருந்த பொழுது டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷனிலும் பல தவறுகள் நடப்பதற்கு அவர் உடந்தையாக இருக்கிறார் என்ற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. எனக்கு என்ன இவர் சொன்னாரு போய் நீதிமன்றத்தில் இவர நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வழக்கு தொடுத்தாருன்னு.
அவருடைய கட்சியை சேர்ந்த ஆசாத் சொல்றாரு என் மேல வழக்கத்தோடுன்னு. ஏன் பயப்படுறாரு? வழியில கனம், வழியில பயம். அவர்கிட்ட நம்ம அந்த கேள்வி கேட்கிறோம். ஆனா எனக்கு என்ன சந்தேகம், நட்வர் சிங் ஏன் காங்கிரஸ் ஓரம் கட்டப்பட்டார்? பரத்வாஜ் ஏன் காங்கிரஸ் ஓரம் கட்டப்பட்டார்? அதிகார பொறுப்பே இல்லாத அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ள பார்க்கிறார் சோனியான்னு விமர்சனம் பண்ணது பரத்வாஜ். தலைமைக்கான தகுதியே இல்லாம இருக்கிறார் விமர்சனம் பண்ணது அவர்கள். அவங்க ஏன் ஓரம் கட்டப்பட்டாங்க? இது போன்ற விமர்சனங்கள், இது போன்ற தலைமைக்கு எதிரான விமர்சனங்களை காங்கிரஸ் தலைவர் செய்யும் போது ஓரம் கட்டப்படுகிறார்கள். பாஜக தலைவர் செய்யும் போது உங்களுக்கு தெரியும். ஆனா தெரிந்தும் இந்த மாதிரி கேள்வியை கேட்டு மறைக்க பார்க்கிறீங்க. ஏன்னா இவருக்கு நம்ம நட்வர் சிங் மேல ஈரான் ஆயில் விவகாரத்துல அவரோ அவரை சார்ந்த அவரது பையன் மேலேயோ ஊழல். நாங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இவங்களை மாதிரி நாங்க ஊழலை பக்கத்தை வச்சுக்கிட்டு இது பண்ண மாட்டோம்ல. கல்மாடியை வெளில அனுப்பிச்சோம், எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் வெளில அனுப்பிச்சோம், குற்றச்சாட்டு வரைச்சே வெளில அனுப்பிச்சோம். இவர் என்ன சொல்றாரு? மோடி அவர்களுக்கு இதுல ஏதாவது பங்கு இருக்குமோன்னு ஒரு கேள்விக்குறி மக்கள் மத்தியில் எழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டை உள்ள ஜெய்ட்லி அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பயப்படுறாரு. ஏன்னா ஜெய்ட்லி தன் மேல வந்து மோடி அவர்களுக்கு பயம் இருப்பதாக என்னவோ ஜெய்ட்லி அவர்களே ஊழல் குற்றச்சாட்டை தடுக்க பார்க்கிறாங்க. என்னை பேர ஊழல் வழக்குல நட்வர் சிங்கை பேச விட்டா நம்மளையும் காட்டி கொடுத்துருவாரோங்கிறதுக்காக சொல்லிருக்கலாமே. ஏங்க சொல்லிருக்கலாமே? அப்படி சொல்லாம இருக்கிறாங்களா? கட்சி தலைமை ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நீங்க இதுல பொய் குற்றச்சாட்டை நீங்க இந்த மாதிரி நீட்டிக்க கூடாது. ஒரு பொறுப்பு இருக்கு, பொறுப்பற்று நீங்க பேசாதீங்க. நீங்க 10 வருடம் நட்வர் சிங் வெளியில போனப்புறம் உண்மையிலேயே அவர் கட்சியை விட்டு வெளியில போனப்புறம் அப்போ பேசிருக்கலாம்ல. ஏன் இந்த புத்தகத்துல கூட பேசிருக்கலாமே? இல்ல ஊழல் பத்தி பேசினாங்கன்னு அவங்களும் தான் மாட்டுவாங்க. உங்களை பத்தி மட்டும் சொல்லிட்டு போயிட முடியாது. நீங்க கழட்டி விட்டா தார்மீகத்தின் பக்கம் நிற்கிறீங்க. நிச்சயமா கல்மாடி ஜெயிலுக்கு போனாரா இல்லையா? இதே மாதிரி ஏன் இவர் ஜெயிலுக்கு அனுப்பணும்? நீங்களா ஜெயிலுக்கு அனுப்புனீங்க? நீதிமன்றம் அனுப்பலையே. உடனே வெளில அனுப்பிட்டோமே, ஏன் இவங்க அனுப்பல? இவர் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்துச்சு. உண்மையாக நல்ல இது விசாரணை நடக்கும் என்று நீங்க நம்புறீங்களா? மக்கள் நம்புறாங்களா? அதுக்காக தான் நான் கேட்டோம். அதுக்காக தான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இதே மாதிரி நம்ம அப்படி அகில இந்தியாவில எல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாட்டு அளவுக்கு வந்தோன்னா திரு தங்கபாலு அவர்கள் திருட்டு ரயில் ஏறி வந்தவர், கோடி கோடியாக சொத்து குவித்தவர் என்று சொன்னவர் வேறு யாரும் இல்ல, மாநில காங்கிரஸ் தலைவர். அது பற்றி ஏதாவது விசாரணை கேட்டீங்களா? ஏதாவது விசாரணைக்கு உத்தரவு சொன்னீங்களா? இது எப்படி சொத்து எப்படி இந்த மாதிரி குவிக்க முடிஞ்சு கேள்வி வந்துச்சா? அதை பத்தி யாரும் பேசலையே. தெளிவாக சொல்றேன். நீங்க தங்கபாலுவும் இளங்கோவன் அவர்களும் பேசணும், நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஆனா எழுப்பட்டோம் நான் வேணாம் சொல்றேன். கீர்த்தி ஆசாத் அருண்ஜேட்லி அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம சொல்றேன், அது கீர்த்தி ஆசாத வெளில அனுப்புறது. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட அவர் மேல ஆக்ஷன் எடுத்ததை பத்தி பேசல. ஆனா அவர் சொன்ன விவகாரத்தை தான் பேச. அது உட்கட்சி விவகாரம், நான் அதை பத்தி பேசலையே. நீங்க தானே பேசுறீங்க. ஏன் என் வாயில உங்க வார்த்தையை நுழைக்கிறீங்க? நான் தெளிவாக சொல்றேன். அவங்க சொல்றது அவர் ஊழல் பண்ணிருக்காரு அவர் சொல்ற, அதை பத்தி பேசக்கூடிய உரிமை இருக்கு. ஆனால் அவர் ஆக்ஷன் எடுத்து நான் பேசலையே. நீங்க கேட்டது நீங்க இதே மாதிரி தங்கபாலு அவர்களை பற்றி இளங்கோவன் சொன்ன போது அது உட்கட்சி உட்கட்சி விவகாரம் ஆக்ஷன் எடுக்கணுமா? நீங்க ஊழலை பத்தி பேசுங்க. நீங்க இவரு அதான் பேசினாரு. இல்ல எப்படி தெளிவாக சொல்றேன். இவங்க விசில் ப்ளோயர் சட்டத்தை இன்னைக்கு இதுவரைக்கும் ஆதரிக்காம தள்ளி போடுவதற்கு காரணமே இதை மாதிரி இவர்களை பற்றிய ஊழல்கள் வரும் என்ற காரணத்திற்காக நாங்கள் ஆதரித்து கொண்டு வந்தோம். எங்களுக்கு ஆர்டிஐ பத்தி ஒரு இது முதல்ல இந்த ஒரே ஒரு நிமிஷம், டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன் ஆர்டிஐ கீழே கொண்டு வர பார்த்தோம். எதிர்த்தது யார் தெரியுமா? அருண் ஜெய்ட்லி அவர்கள். ஏனென்றால் பயம் ஆர்டிஐல இருந்து எக்ஸாம்ஷன் டெய்லி கொடுத்துக்கிட்டே போனது யூபி அரசு. எதிர்த்தது எனக்கு அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அது மறக்கல நானு. எனக்கு என்ன எனக்கு உங்களுக்கான கேள்வி இருக்கு.
விஜயதாரணியுடைய ஆதரவாளர்களை இளங்கோவனும், இளங்கோனுடைய ஆதரவாளர்கள் விஜயதாரணி மாத்தி மாத்தி கட்சியில் நீக்கிட்டே போனாங்களே, அது என்ன கொள்கை ரீதியாகவா, சட்ட ரீதியாகவா, நியாய ரீதியாகவா? நாங்க வந்து ஊழலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், கட்சி விவகாரத்தை பத்தி பேசுறீங்க. கட்சி விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கு எங்கள் கட்சிக்குள்ள இது இருக்கு, நாங்க அதை பாத்துக்கிறோம். தயவு செய்து நீங்க மக்கள் நலன் பாருங்க. பொது வெளியில நீங்க வந்து நான் என்ன நினைக்கிறேன், நீங்க மக்கள் நலன் விரும்பின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எங்க கட்சிக்கு எதிராளியான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து சார் உங்க கட்சியில ஊழல் பண்றாங்களேன்னு பேசினா அதுல உங்களுக்கு நியாயம் இருக்கு. அதற்கான அதிகாரம், பொறுப்போ சரியான வாதமும் உங்களிடம் இல்லை. மறுவழிப்புல நீங்க பாருங்க, திரு நாராயண கேள்வி கேட்டபோது உங்க முகத்துல எவ்வளவு மலர்ச்சி இருந்துச்சு. அதே உங்களை கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு அயற்சி வருது, எவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு. எனக்கு ஒரு கோபம் இல்ல, நான் உண்மையை சொல்லச்சே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தங்கபால் அவர்களை பற்றி திரு இளங்கோ நான் சொல்லிட்டேன். யார் சார் கொண்டு போனோம்? நீங்க ஊழலை பற்றி அவர்கள் பேசியதுல ஆதாரம் இருக்கிறது. நாங்க ஆர்டிஐ கொண்டு வரச்சே அதை எதிர்த்தவர் ஜெய்ட்லி. அவரை வந்து அசாத் வந்து இவர மேல எனக்கு மான நஷ்ட வழக்கு போடுறாரு, பயப்படுறாரு. இதெல்லாம் ஏன் செய்யறாரு? மடியில ஏற்கனவே உங்கள்ட்ட கேட்டிருந்தேன் திருநாராயணன். சுப்பிரமணிய சாமி அவர்கள் இந்த பிரச்சனையில கீர்த்தி ஆசாத் பக்கம் நிக்கிறார். அருண் ஜேட்லி ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, பிரதமருக்கு பகிரங்கமாக கடிதம் எழுதியிருந்தார். அருண் ஜேட்லியோட பாதையில இந்தியா செல்லுமானால் இந்தியா உருப்படாம போயிருன்னு சொன்னார். இதை விட கட்சி விரோத விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா? அத்வானி உள்ளிட்ட அத்தனை மூத்த தலைவர்களும் பாஜக ஒட்டுமொத்தமாக தனிநபர் துதிபாடல போய் முடிந்து கிடக்கிறது, ஆண்மையற்று கிடக்கிறது இந்த கட்சியுடைய தலைமைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. இதை விட கட்சி விரோதம் ஏதாவது இருக்க முடியுமா? அவர்கள் பேசிய போலாம் நடவடிக்கை எடுக்காமல் ஊழல் செய்திருக்கிறார் என்ற விமர்சனத்தை வைத்த உடனே இவர் மேல் நடவடிக்கை பாஞ்சா ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோவிலுடைய. நான் பேசலாமா? தாராளமா. அதாவது இந்த நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற அத்தனை கட்சிகளுமே ஒரு குடும்பம் அல்லது ஒரே ஒரு நபரின் தலைமையில் இயங்குகின்றது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் கூட்டு தலைமை, பல தலைவர்களை கொண்டுள்ளது. இங்கே கட்சிக்குள்ள கூட பல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணலாம், சொல்லுவாங்க. கேட்கிறேன், இவ்வளவு நேரம் நம்ம அமெரிக்க நாராயணன் பேசினாரு. ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். இல்ல நீங்க இந்த விஷயம் சொல்லிருங்க. இல்ல இதை நான் சொல்றேன், இதுதான் நான் தெளிவா சொல்றேன். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஆண்மை குறைந்து விட்டது, ஆண்மை அதிகம், அதெல்லாம் சொல்லலாம். ஆனா அதே அத்வானி தான் அதற்கு பிறகு இதை பத்தி நாமளே டிஸ்கஸ் பண்ணோம். அதற்கு பிறகு கட்சி சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது சொல்லிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அத்வானி அவர்கள், டாக்டர் முரளிமனோகர் ஜோஷி அவர்கள், சாந்தகுமார் அவர்கள் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது குறித்து நாம் விசாரிப்போம். ஏன்னா எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கிறது. சஸ்பெண்ட் ஏன் பண்ணிருக்கிறாங்க? சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன், ஒரு என்னுடைய கட்சியில ஒரு நபர் மீடியாவில் இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சரை குறித்தும் எங்களோட முக்கியமான தலைவர் குறித்தும் அவர் பேசியது தவறு என்று சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. விதிகளுக்கு உட்பட்டு தான். நான் என்ன கேட்கிறேன், இவர் வந்து இப்படிப்பட்ட அவதூறு விஷயங்களை பரப்புறான்னு நடவடிக்கை எடுத்தீங்கல்ல, அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. இவர் வந்து ஊழல் ஈடுபட்டாரு, இவர் இருக்கும்போது ஊழல் நடந்ததுன்னு சொல்லி குற்றச்சாட்டாங்களா, அங்க என்ன ஆக்ஷன்? இங்க ஒரு ஆக்ஷன் புரிஞ்சுக்கிறேன். அங்க என்ன ஆக்ஷன்? நீங்க அருண் ஜேட்லி ஊழல் சொல்றது தவறு. ஏனென்று சொன்னால் அவர் இப்போ 1.5 வருஷமா நிதி அமைச்சர். இது இந்த விவகாரம் கிளப்பி விட்டிருக்கிற விவகாரம் நடந்தது 2009. சமாச்சாரம் டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன் அது ஆர்டிஐல கொண்டு வரணும்னு சொன்னா தவறான ஒரு தகவலை சொன்னாரு. ஏனென்று சொன்னால் டிசிஏ கூட பிசிசிஐ கீழே தான் வருது. பிசிசிஐ வந்து சரத் பவார், ராஜீவ் சுக்லான்னு அத்தனை காங்கிரஸ்காரங்க தான் இருந்தாங்க. ஜெட்லி எதிர்க்கல, எல்லாருமே எதிர்த்தாங்க. என்ன கேட்கிறேன், ஒரு நிமிஷம் நீங்க குறுக்க பேசலாம், நீங்க தவறா சொன்னீங்க, நான் குறுக்க பேசல. இல்ல ஒரு நிமிஷம், நான் என்ன கேட்கிறேன், டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன் ஒரு கம்பெனியாவே இருக்கு. ஐயா ஒரு நிமிஷம், டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன் கம்பெனியாவே சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், 90 கோடி ரூபாய் அதுல பிரசாந்த் பூஷனுடைய அப்பா சாந்தி பூஷனுடைய பங்குகளும் இருக்குது. ஒரு கம்பெனியில இருந்து மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மோசடியை செய்த
நபர்கள் மீது ரெண்டு பேரும் வந்து நீதிமன்றம் அக்யூஸ்ட்னு சொல்லி சோனியாவும் ராகுலையும் வர வச்சிருக்குது. காங்கிரஸ் கட்சி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறமா அவங்க அரசுல ஒரு ஊழல் செஞ்சாரா? இல்ல. அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கை உள்ளாயிருக்கிறார்கள். அவர்கள் நீதிமன்றம் நீங்க விசாரணைக்கு தயாரா இல்ல. நீங்க எப்படி அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருக்கும் போது இந்த நாட்டுடைய நாளைக்கு அமெரிக்க நாராயணன் வந்து பிரதமர் மீது ஒரு புகார சொல்லுவாரு, விசாரணை வேணும்னு சொல்லுவாரு, பிரதமர் போகணும்ன்றாரு. ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு நீங்க சார்ஜ் இருப்பீங்க. நீங்க தப்பு பண்ணீங்க, உணர்ந்தீங்க, ராஜினாமா பண்ணீங்க. கல்மாடி ஜெயிலுக்கு போனாரு. இன்னைக்கு வந்து நீதிமன்றம் சோனியாவையும் ராகுலையும் அக்யூஸ் கேஸ் இருக்குது. பிரைமா பேசி இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு பிரைமா பேசி இருந்ததுன்னா பிரைமா பேசி இருந்தால் நீங்க பெயில வாங்க மாட்டேன். தார்மீகம் கருதி பதவி விலகினால் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் சொல்லுவீங்களா? தவறா சொல்றீங்க. அவருடைய உரிமை இல்ல. அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அருண் ஜேட்லி வேற யார் போனாங்க? ராகுல் எவ்வளவு பேசுறாரு? அமெரிக்க நாராயணன் சுப்பிரமணிய சாமி விஷயம் பேசுறாரு. நீங்க கொஞ்சம் வந்து ஜென்டிலா யோசிங்க. அத்வானி மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட போது வெறும் குற்றச்சாட்டு தான், ஏன் பதவி விலகினார்? இல்லங்க, அத்வானி அன்னைக்கு வந்து அவருடைய டெசிஷன் அது. அதை கேட்கறதுக்கு ஜெட்லி வந்து அவர் கோர்ட்டுக்கு போறாரு. உங்களுடைய நாட்டினுடைய நிதி அமைச்சர் தானாகவே நீதிமன்றத்துக்கு சென்று என்னை இது போன்ற வழக்கில சிக்க வைக்க பார்க்கிறார்கள், நீங்களே விசாரியுங்கள், நான் தவறு செய்ததால் தண்டியுங்கள், அவர்கள் செய்திருந்தால் தண்டிக்க வேண்டும் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அவதூறு வழக்கு தான் போட்டிருக்காரு. ஓரளவுக்கு எனக்கு நீதி தெரியும். நான் வக்கீல் இல்ல, எனக்கு தெரியாது. அவதூறு வழக்கு போட்டா அவதூறு வழக்கு என்ன கேட்பாங்க? நீங்க இது செஞ்சீங்களா? செய்யலையா? ஓகே, அவ்வளவுதான் விட மாட்டாங்க. முழு வழக்கையும் தீர விசாரித்து தான் செய்வார்கள். நிகழ்ச்சி முடிக்க நேரம் வந்துச்சு, மன்னிக்கணும், அதிகமான நேரம் கொடுக்க முடியல, மன்னிக்கணும். நிச்சயமா ஒரு புதிய வாதத்தை பாஜக வைத்திருக்கிறது. குற்றம் செய்தவர்கள் அவர்களுக்கு உறுதி இருக்கிற பதவி விலகிவிட்டால் நாங்கள் குற்றம் செய்யவில்லை, அதனால் பதவி விலகவில்லை என்று சொல்லியிருக்கார்கள். இது அடுத்தடுத்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தவறான முன்னுதாரணம் என்ற அச்சம். நிச்சயமாக வாய்க்கு வந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்பது மாற்று கருத்தில். எல்லா குற்றச்சாட்டும் பதவி விலகிக் கொண்டே இருந்தால் நிர்வாகம் நடக்க முடியாது என்பது மாற்று கருத்தில். அதே சமயம் குற்றச்சாட்டு அல்லாத அரசு, குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்ட அரசு என்பதை நிரூபித்தாவுடைய கடமை ஆட்சியில் இருப்பவர்கள் இருக்கிறது மாற்று கருத்தில்லை. குற்றச்சாட்டு சொல்வார்கள், நாங்கள் பதவி விலக மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஆட்சியாளர் பற்றிய சந்தேகத்தை பொதுமக்கள் எழுப்பிடும். அப்படி சந்தேகம் இல்லாமல் இருப்பது ஆட்சியாளருடைய கடமையாக பார்க்கிறோம். நிகழ்ச்சி கலந்து கருத்து இருந்தது. 2 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.